ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்ச நேரம் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம். என்ன விஷயம்னா, பயங்கரமான ஸ்கேம் நடக்குதுங்க. சத்தியமாக சொல்கிறேன். ஒரு யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ண உடனே சரி ஓகே, நம்மளை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசில் வந்து எல்லோரும் இருப்பாங்க. அதனால் அவங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. பார்த்தா 1 டேல 1K சப்ஸ்கிரைபர். எப்பட்றா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்குமே. ஒரு 2 வீடியோல உங்க வீடியோ மானிட்டேஷன் ஆயிரும். எப்பட்றா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா, அவ்வளோ பெரிய ஃபெமிலியர் பேசாது? கிடையவே கிடையாதுங்க. சத்தியமா சொல்றேன், யாரும் போய் ஏமாந்துடாதீங்க, காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. வெரி ஒஸ்டா பண்றாங்க. ஸ்கேம், பயங்கரமான ஸ்கேம் இது. நல்லா உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்கன்னா, நீங்க என்ன வீடியோ போடுறீங்க, நீங்க போடுற வீடியோ லைக் ஆகும்னா அவங்க வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா, புரியுதா? இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, சமையல் சம்பந்தமா ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து சமையல் பிடிக்கணும், ஓகேவா? அவங்களுக்கு அந்த சமையல் மேல ஆர்வம் இருக்கணும். இப்போ நீங்க போடுற டிப்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தாதான் உங்களை லைக் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. இப்போ எதுவுமே இல்லாம ஒரு நாளைக்கு 1K சப்ஸ்கிரைபர் நாங்க வாங்கி தரோம், நாங்க மானிட்டேஷன் வாங்கி தரோம், உங்க சேனலை வந்து நாங்க நீங்க பணம் சம்பாதிக்க மாதிரி எனேபிள் பண்ணி தரோம், நீங்க ஒரு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அதை நீங்க பண்றான்னு வச்சுக்கோங்க. அவங்க யாரு? சப்ஸ்கிரைபர். யாரு? நம்மளோட சப்ஸ்கிரைபரா? என் வீடியோ பார்த்து என்னை லைக் பண்ற சப்ஸ்கிரைபரா? சம்டைம் இப்போ நான் வீடியோ போடுறேன்னா என்னை திட்டுறதுக்கும், நீ நல்லா பண்றீங்க நல்லா பண்ணலன்னு சொல்றதுக்கும் யாருக்கு உரிமை அதிகம்? என்னை பிடிச்சிருக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன்னா தான் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் என் சப்ஸ்கிரைபராக மாற முடியும். ஓகேவா? நான் என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போய் ஒருத்தர் டச் பண்றாங்க அப்படின்னா என் தேவைகள் இருக்கு. ஓகே, இந்த பையன் நல்லா வீடியோ போடுறான், இந்த பையன் வீடியோ போடுறதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க என்னை சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ என்னை யாருன்னே தெரியாம நான் வந்து வீடியோ போடுறேன், இது ஸ்கேம் நடக்குது. சத்தியமா சொல்றேன், இது ஸ்கேம் வராது. சம்மந்தமே இல்லாம ஒரு ஆள் வந்து 100 ஐடி 200 ஐடி ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வாட்ஸ்அப் சேர்த்துறது, சப்ஸ்கிரைபர் பண்றது, இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை உடனே ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து உங்களுக்கான பியூர் சேனலை நீங்க உருவாக்க முடியும். இப்போ சம்டைம் வந்து சன் நெட்வொர்க்ல ஏகப்பட்ட டிவி இருக்கு. சன் டிவி இருக்கு, கே டிவி இருக்கு, சன் நியூஸ் இருக்கு, ஆதித்யா இருக்கு. அதுலயே வந்து தெலுங்கு சேனல் ஏகப்பட்ட சேனல் இருக்கு. இதை வந்து எல்லா சேனலுமே நம்ம பார்க்க மாட்டோம். மோஸ்ட்லி சன் டிவி ஒரு சைடு பார்ப்பாங்க. எங்க அப்பாலாம் கேடிவி நிறைய பார்ப்பாரு. கேடிவில படம் போட்டுட்டே இருப்பாங்க, கேடிவி பார்ப்பாங்க. சில பேர் வந்து ஷார்ட் டெம்பர், அதனால வந்து அவங்க வந்து ஆதித்யா பார்ப்பாங்க. சில பேர் சன் மியூசிக் மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்ப இவ்வளவு பெரிய நெட்வொர்க்லயே வந்து அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த சேனல் தான் லைக் பண்ணி பார்ப்பாங்க. இதே மாதிரிதான் யூடியூப். இப்ப நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா என் வீடியோ சம்பந்தமா யாரு எனக்கு தேவையோ அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்க வைக்க முடியாது, பார்க்கவும் மாட்டாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பெரிய ஃபெமிலியர் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க, யாரும் பணம் கொடுத்துடாதீங்க. சம்டைம் உங்களுக்கு 1K சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வாங்கி தரதாகவும், உங்களுக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபரு அது போக வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி கொடுக்குறோம். 2 வீடியோல உங்க போடுற வீடியோ எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு 10K 15K வியூஸ் போகுதுனாலும் அந்த வீடியோ பார்க்கறது யாரு சொல்லுங்க? உங்க சப்ஸ்கிரைபரா? உங்களை லைக் பண்ணி உங்களை கமெண்ட் பண்ணி போட்டவங்களா? எல்லாரும் லைஃப்ல ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணணும். நானும் ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எடுத்தோடனே சர்ன்னு மேலே போறதுலாம் வந்து சாத்தியமே கிடையாது. அப்படி பண்ணா உங்களுக்கு வந்து நஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் 2 வீடியோல வியூஸ் போகும், 10 வீடியோல வியூஸ் போகும். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கூட நீங்க எடுத்துருவீங்க. ஆனா அடுத்தடுத்து போற வீடியோக்கு வியூஸ் போகாது. குறிப்பா சொல்லணும்னா 1 மில்லியன் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அவங்க வீடியோ போட்டா 5K கூட போக மாட்டேது. ஏன்? ஏன்னா அவங்க வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்றது கிடையாது. என்ன மாதிரி ஒஸ்ட் யூடியூபர் இருப்பாங்க. ஆமா, நான் டெய்லி வீடியோ போடலை, என்னால போட முடியல. சம்டைம் நான் போடணும். அதனால நான் வந்து ஒரு ஒஸ்ட் யூடியூபர்ஸ், நான் வந்து பெஸ்ட் கிடையாது. சரியா? ஆனா நீங்க வந்து ஒரு பெஸ்ட் யூடியூபரா மாறணும்னா இந்த தவறை மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. தயவு செய்து இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எனக்கு சிம்மு கிடைக்கல, சாரி. நான் நாளைக்கு வச்சு எப்படியாவது இந்த முகூர்த்தம் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு போட்டு வரேன். ஓகேவா? ஈவெண்ட்ல இருக்கேன், அதனால பேச முடியல. இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது ஏன் காரா இல்லை ஓசி காரான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். அவர் முக்கியமாக வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸு, இந்த லலிதா, லட்சுமி, வேற யார் இருக்கா, கட்டப்பைன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல. இந்த மாதிரி எனக்கு கமாண்ட் அதிகமாக பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ.
உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ டு ஆல். முக்கியமாக வந்து யாரும் ஏமாந்துடாதீங்க, 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 ஏமாந்துடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய். கட் பண்ணுறோம்.